Hello everyone, welcome to post market analysis. So first of all, 4 hour high time frame check பண்ணணும் just. ஸோ high time frame படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் ஒன்று இருக்கு. ஹிட் இம்பேலன்ஸோட 4 hourல இருந்து புஷ் பண்ணி வரைக்கும் இம்பேலன்ஸோட தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ லோவும் வந்து உடஞ்சிருக்கு, லோ வந்து உடஞ்சிருக்கு. லோ வந்து உடஞ்சிருக்கு, ஹிட் இம்பேலன்ஸோட இருக்கு. அந்த ஜோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் டாப், லைக்லி ட்ரிபிள் டாப் ஓகேங்களா. எங்கே போகிற ட்ரிபிள் டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து டாப், ஒரு டாப், செகண்ட் டாப், 3 டாப்ஸ் வந்து நமக்கு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாக் வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து செல் அடிக்க போகிறோம். சிம்பிள், இதுதான் வந்து நார்மலி பண்ண போகிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 15 மினிட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறோம். ஒருவருக்கு 15 மினிட்ஸ் ஸ்டாக் கொடுத்தா கூட நமக்கு போதுமானது. ஸோ ஆஸ் பர் எஸ்எம்சி செட்டப் மார்க்கெட் வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஐ வந்து உடச்சிட்டே வந்துட்டு இருக்கு கண்டினியூவா. இந்த ஐ ஓடுது, ஓவரால் இந்த ஐ வந்து ஓடுதுங்க, இந்த ஐ வந்து ஓடுது, தென் இந்த ஐ வந்து ஓடுது ஓகேங்களா. இப்போ ஜோனுக்கு வரும்போது எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து வந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டாக் வந்து வேணும். ப்ராப்பரான ஸ்டாக் வந்து கிடைச்சாதான் நம்ம வந்து செல் அண்ட் இனிஷியேட் பண்ணணும். என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ 15 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து வெளியே போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து H4, அதாவது 4 ஹவரோட ஜோன் அப்படின்னா அந்த ஜோன் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா 4 ஹவர் கேண்டில் வெளியே போயிட்டு க்ளோஸ் ஆகணும். அப்போதான் அந்த ஜோன் வந்து ரியலி வந்து நமக்கு எஸ்எல் வந்து அடிச்சிருச்சுங்க, உண்மையாக வந்து வேலிடாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ 15 மினிட்ஸ் வெளியே போயிட்டு ஒரு பெரிய புல் கேண்டில் கொடுத்தோம் அப்படின்னாலுமே அது வந்து லோ டைம் ஃப்ரேமில் நமக்கு லிக்விடிட்டி கிராப்ஸ் நிறைய தான். வேலிடாக அந்த ஜோன் வந்து உடச்சிருக்கு அப்படின்னா கிடையாது ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 மினிட்ஸ் ஸ்டாக் கொடுத்தா செல் அடிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் லோ வந்து வயலட் ஆகிடுச்சு ஓகேங்களா. லோ வந்து வயலட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்த இம்பேலன்ஸ் இப்படி வந்து ஷிஃப்ட் ஆகுது ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து இம்பேலன்ஸோட இருக்கு, ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஜோன் மேலே தான் இருப்பாங்க. இது 15 மினிட்ஸோட சப்ளை. நம்ம வந்து 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ 5 மினிட்ஸில் அந்த ஜோன் எப்படி வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா நார்மலி ப்ரைஸ் ஆக்ஷன் சினாரியோவில் பார்க்கும்போது ஓகேங்களா இது எப்படி வரும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கனெக்ட் மாதிரி ஓகேங்களா. ஒரு வேவ் வந்து கொடுத்துருக்கான், வேவ் வந்து அடைச்சிருக்கோம் இடத்துல. ஸோ இந்த ஹை வந்து ஹையை வயலேட் பண்ணிட்டு இமிடியேட்டாக லோ வந்து உழைச்சிருக்கோம். அதாவது இந்த மாதிரி நமக்கு புல்லிஷ் கனெக்ட் மாதிரி கொடுத்துட்டு புல்லிஷ் கனெக்ட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிட்டு மேலே வந்து உடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு டார்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லென்த்தை வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். இதுதாங்க டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கொடுத்து அதை வந்து மேலே சைடு வந்து உடைச்சி ஓகேங்களா, அப் சைடில் வந்து உடைச்சிட்டு இமீடியட்டாக லோ வந்து உடைச்சிட்டோம் ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மாதிரி வரைகிறோம் அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச் வந்துருக்கு. தேர்ட் டச் கொடுத்து அந்த ஹை மேலே போயிட்டு ஒரு கிரீன் கேண்டில் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேண்டில் வந்து வயலேட் பண்ணுது ஓகேங்களா. அப்போ அப்படின்னும் போது அந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சாச்சு, ப்ரைஸ் ஆக்ஷன் சினாரியோல எஸ்எல் வந்து அடிச்சாச்சு. அப்படின்னும் போது அந்த இடத்துல இருக்க கேண்டில்ஸ்
நமக்கு வந்து எஃபெக்டிவா வந்து வேலை செய்யும். லோ உடைச்சிருக்கு, ஸ்டாப் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் லைன் மாதிரி சினாரியோ வந்து லைக்லி ப்ரைஸிங் வந்து இருக்கும். புல்லிஷ் பண்ணட். ஸோ மேலே வந்து உடைக்கிற மாதிரி உடைச்சி கீழே வந்து உடைச்சோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த வச்சு நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு லைக்லி டபுள் டாப் மாதிரி வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? டபுள் டாப் மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஆஸ் எ எஸ்எல்சி பிளேயர் அப்படின்னா இங்கே தான் செல் அடிக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் ட்ரேட் வந்து இங்கே அடிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணோம் அப்படின்னா ஏறி வந்தோம். ஸோ 15 மினிட்ஸ் சப்ளை ஜோன் அப்படின்றது இது 15 மினிட்ஸ் ஜோன் அது. ஓகேங்களா? இல்லைப்பா நான் 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணி எஸ்எல் வந்து மினிமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 மினிட்ஸுக்கு இது பார்க்க கிடையாது அப்படின்னா இம்பேலன்ஸ்க்கு முன்னாடி இருக்க இமீடியட்டான சேனல். இதுதான் வந்து நம்ம 5 மினிட்ஸோட ஜோனை வந்து வரும். 5 மினிட்ஸ்ல இங்கே ஸ்டாக் கொடுத்தது அப்படின்னா 1 மினிட் செல் அடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு, ஜோனை தொட்டான். ஜோனை தொட்டு நமக்கு வந்து ஸ்டாக் வந்து டன். ஓகேங்களா? ஸ்டாக் வந்து திறந்தாச்சு. இன்னும் வரணும்னு அவசியம் இல்லை. அதனோட க்ளோசிங் தட்டினால நமக்கு இன்னும் வந்து ஸ்டாக் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் பார்க்க போகிறோம். அங்கே வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. மைனூட்டான இம்பேலன்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இம்பேலன்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஹை வந்து வயலேட் பண்ணிட்டு வந்துருக்கு. ஸோ இதை டேப் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் அடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்னு கூட எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமுக்கும் வந்து இன்டியூஸ்மெண்ட்டை தட்டிட்டு ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கான். ரொட்டு ஸ்டாக் கொடுக்குறது ப்ரைஸ் வந்து நல்லா புஷ் பண்ணிட்டு வெளியே வருது அப்படின்னா செல் அடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்ப்போம். இந்த இடத்துல என்ட்ரி அந்த 1 மினிட்டுக்கு மேலே ப்ரோசஸ் ஆச்சு. ஸோ ஈவன் நீங்கள் 5 மினிட்ஸ் ஜோன் அப்படின்றாங்க 5 மினிட்ஸ் கூட வச்சு சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதுக்கு வெளியே போய்ட்டு உள்ள வருவோம். ஸோ இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்க இமீடியட் லோ வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் வந்து ஓவரால் லோ பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸோ இது ஓவரால் லோ, இது வந்து ஓவரால் லோக்கான டார்கெட். ஸோ இந்த இடத்துல நமக்கு வர ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:15 வந்து வரும். சரிங்களா? ஸோ பட் மார்க்கெட் கொடுத்தது என்ன அப்படின்னா 1:13 வந்து கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு எந்த லோவுக்கு தேவை கிடையாது. ஆக்சுவலி இந்த லோ நீங்கள் டார்கெட் பண்ணி ப்ரீவியஸ் லோவில் 5 மினிட்ஸோட இன்ஸ்டண்ட்டாக இருக்க லோ வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிட்டாலும் போதுமானது. ஆனால் ஒரு 1:10 இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 கிடையாது வச்சாங்க. ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம லைவ்ல கொடுத்துருந்த ஒன்று தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் அக்கௌண்ட்டில் கரெக்டாக 9 வந்து போஸ்ட் வந்து போட்டோம். ஸோ 15 மினிட்ஸோட 4 ஹவரோட வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடணும். அடுத்து என்ன டைமுக்கு போட்டோம் அப்படின்னா 2:12 போட்டுறோம். ஓகேங்களா? 2:12. ஸோ அதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் என்ட்ரி எடுத்து மார்க்கெட் வந்து ஃபோன். ஓகேங்களா? 12 நிமிஷம் அப்படின்னா ஸ்டாக் கொடுத்த உடனே போட்டிருக்கோம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கொடுத்த உடனே இப்போ M15 வந்து போட்டுருணும். ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் 2:16 வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். 2:16 எக்ஸாக்ட்லி நம்மளோட என்ட்ரி எடுத்தாச்சு. போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டார்கெட் எடுத்தோம் அப்படின்னா ஓவரால் லோ, அதாவது 5 மினிட்ஸில் 50 மினிட்ஸோட லோ, நம்ம பிளாக்குக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்க லோ வந்து டார்கெட் அடித்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஸ்டில் டார்கெட் அடியில் டார்கெட் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. இதை உடச்சதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா லைக்லி இது வந்து உங்களுக்கு டபுள் டாப் மாதிரி எடுத்துகிட்டு இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த கேண்டில் ஓகேங்களா? இந்த கேண்டில் போய்ட்டு மறுபடியும் டேப் அடிச்சுட்டு நம்ம கன்சர்வேஷன் என்ட்ரி கொடுக்குது ப்ரீமியம் சப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தாராளமாக செல் அடிச்சு எஸ்எல்ல இந்த ஹைக்கு மேலே